பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு டே 51. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதே சபையின் அழைப்பு பகுதி 2. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இருக்கிற 2 டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த இருக்கிற 2 டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம விசுவாச கிரியை அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் சர்விங் த காஸ்பல். ஓகே, எல்லாம் வந்து இல்லைன்னா இல்லை அது பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். இயேசுக்காக பாடுபடுவது. ஓகே, இயேசு கிறிஸ்துவுக்காக பாடுபடுவது, சஃபரிங் ஃபார் கிரைஸ்ட் ஜீசஸ் சொல்லி பார்க்குறோம். இந்த 2 விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று வந்து விசுவாச கிரியைகள் என்னது, அப்புறம் இயேசு கிறிஸ்துவுக்காக பாடுபடுறதுனா என்னது சொல்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது ரெண்டுமே மிக முக்கியமான ஒரு டாப்பிக்காக இருக்குது. ஸோ நம்ம ஒன்று நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம முதலாவது விசுவாச கிரியைகளுக்காக நம்ம பார்க்க வேண்டிய வசனம் வந்து ஜேம்ஸு யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஜேம்ஸ் 2:17 படிங்க. அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில்தானே செத்ததாய் இருக்கும். ஓகே, அப்படியே விசுவாசமும் கிரியை இல்லாத இருந்தால் தன்னில் தானே செத்ததாய் இருக்கும் சொல்லி சொல்றாங்க. அப்படியே அடுத்த வசனம் படிங்களா. அடுத்த வசனம். ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு. கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? போதும். சரி, இங்க நம்ம என்ன படிக்கிறோம்னா விசுவாசத்தின் கிரியை பத்தி நம்ம பாக்குறோம். ஓகே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு சொல்லி பாக்குறோம். அப்ப விசுவாசத்துக்கு கிரியை இருக்கு சொல்லி பாக்குறோம். அந்த கிரியை என்ன கிரியை நம்ம செய்யணும்? ஃபார் எக்ஸாம்பிள், மாம்சத்தின் கிரியைகள் சொல்லி நம்ம எங்க படிக்கலாம்னா கலாத்தியர்ல படிக்கலாம். கலாத்தியன்ஸ் 5ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். 19ஆம் வசனத்துல பாருங்க. மாம்சத்தின் கிரியைகள் படிங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவை ஆவன. ஓகே, அவை ஆவன சொல்லிட்டு எல்லா வித காரியங்களும் சொல்றாங்க. விபச்சாரம், அசுத்தம், ஓகே, எல்லா காரியங்களும் வந்து அடுத்து சொல்லிட்டு சொல்லி பார்க்குறோம். மாம்சத்தின் கிரியைகள் அது வெளியரங்கமா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து செய்யற தப்பிதங்கள், காரியங்கள் எல்லாமே அது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபிஷ் ஆம்பிஷன். ஓகே, செல்ஃபிஷ் ஆம்பிஷன் சொல்லும் போது சுயநலமா இருக்கிறது கூட வந்து பார்த்தீங்கன்னா மாம்சத்தின் கிரியைகளா இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஸோ பொறாமை, பெருமை, அப்புறம் வஞ்சனை, ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாம்சத்தின் கிரியைகள்ல வருது சொல்லி பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது அப்படியே 22ஆம் வசனம் படிங்க. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. ஓகே, ஆனா இங்க நீங்க படிக்கும்போது 22ல படிக்கும்போது ஆவியின் கனிகள் சொல்லி போட்டிருக்கு. இங்க வந்து கிரியைகள் கிடையாது சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அப்போ ஆவியின் கிரியைகள் சொல்றதுன்னா என்னது சொல்லி பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே அது பார்த்த மாதிரி அது நம்ம சுவிசேஷ வேலைகள். ஓகே, நம்ம எதை விசுவாசிக்கிறோமோ அதை செய்யறது தான் வந்து அந்த விசுவாச கிரியைகளா இருக்கு. அதுதான் வந்து ஆவியின் கிரியைகளா இருக்கு சொல்லி பார்க்குறோம். அந்த ஆவிக்குரிய கிரியைகள் நம்ம செய்யும் போது நம்ம என்ன பண்றோமா, இந்த கனிகள்லாம் நம்மளுக்கு வந்து பிறக்குது சொல்லி பார்க்குறோம். அதுதான் வந்து நம்ம யாக்கோபு 2ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கும் போது என்ன தெரிஞ்சுக்கிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, எதை விசுவாசிக்கிறோமோ அதை வந்து நம்ம சாட்சியாய் சொல்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விசுவாசத்தின் கிரியையா இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், அது வந்து நம்ம எங்க படிக்கலாம்னா ரோமன்ஸ் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிங்க. 8:9. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை
நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார். அப்ப என்ன ஆகுது? நெக்ஸ்ட் படிங்க, 10வது வசனம். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஓகே, பாத்தீங்கன்னா நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அப்ப நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வாயினால் சாட்சியை அறிவிக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா விசுவாசத்தின் கிரியா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். அதனால்தான் உலகமெங்கும் போய் எனக்கு சாட்சியாய் எனக்கு இருங்க சொல்லிட்டு அப்போஸ்தலன் பவுல் என்ன பண்றாரு? எல்லா தேசத்துக்கும் போயிட்டு வந்து சுவிசேஷம் அறிவிக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். அது கிறிஸ்து வந்து அதான் அவருக்கு வந்து கொடுக்கப்பட்ட பணியா இருந்தது சொல்லி பார்க்கிறோம். அது கூட நம்ம படிக்கலாம். எங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கை 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் எல்லாம் 15ஆம் வசனம் படிங்க. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் எதுக்கு? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அவங்க என்ன பண்ணுவாங்களா? ராஜாக்கள் மத்தியிலையும் புரஜாதிகள் மத்தியிலையும் இஸ்ரேல் மக்களுடைய மத்தியிலையும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொள்ள பாத்திரமா யார் இருக்கா? அப்போஸ்தலன் பவுல் இருக்காரு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அப்ப இதுதான் வந்து செய்ய வேண்டிய கிரியா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். இந்த கிரியை செய்யும்போது தான் நம்ம விசுவாசம் என்ன பண்ணப்படுது? காக்கப்படுது சொல்லி பார்க்கிறோம். இப்ப எக்ஸாம்பிள் நம்ம இங்க என்ன பாக்குறோம்னா, கிரியை இல்லாத விசுவாசம் செத்துது சொல்றதா நம்ம இங்க வந்து 17, 18 நம்ம படிக்கிறோம். கிரியை இல்லாத விசுவாசம் செத்துது. அப்போ விசுவாசத்தை காத்துக்கொள்றது தான் நம்மளுடைய அடிப்படை வேலையா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். அப்போ எப்படி காத்துக்கொள்ள முடியும் சொல்லி பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலன் பவுல் என்ன பண்ணாரு? சுவிசேஷத்தை அறிவிச்சார். இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியா இருந்தார். அதை நம்ம அறிவிக்க நம்ம என்ன பண்றோம்? அந்த விசுவாசத்தை நம்ம வந்து இன்னும் வந்து அது என்ன பண்றோம்? அதை நிலைச்சிருக்கிற நம்ம வைக்கிறோம். அதை காத்துக்கொள்றோம், அதை பாதுகாக்கிறோம். அதை வந்து நம்மளை விட்டு போகாதபடிக்கு நம்ம உலகத்துல ஈடுபடும் போது உலகத்தின் ஆவி நம்ம கிட்ட வராதபடிக்கு நம்ம என்ன பண்றோம்? சாட்சியை அறிவிக்கும் போது நம்ம என்ன பண்றோம்? உள்ள வந்து அதை பாதுகாக்கிறோம். அப்படி பாதுகாக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா விசுவாசத்தின் கிரியையில நடக்கிறது சொல்லி பார்க்கிறோம். இதுதான் வந்து பவுல் என்ன சொல்றாருன்னா, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்னு சொல்லி சொல்றாரு. வேணா படிக்கலாம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். பாருங்க, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஐ கெப்ட் த ஃபெய்த். தான் முடிஞ்சிச்சு. விசுவாசத்தை காத்துக்கிட்டேன் சொல்லி சொல்றாரு. அப்ப நம்ம வேலை என்னதுன்னா, இந்த விசுவாசத்தை காத்துக்கொள்றது. அப்போ காத்துக்கொள்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த ஒரு ஈஸியான வழி என்னதுன்னா, சுவிசேஷமா சாட்சியா அறிவிக்கிறது. விசுவாசத்தை நம்ம என்ன விசுவாசிக்கிறோமோ அதை வந்து நம்ம சாட்சியா அறிவிக்கிறது சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அதுதான் அப்போஸ்தலன் பவுல் வந்து ரோமர் 10ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், வாயினால் அறிக்கை செய்யப்படும் சொல்லும்போது அது ரட்சிப்பு வருது சொல்லி பார்க்கிறோம். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம விசுவாசத்தை காத்துக்கொள்றது எப்படி? விசுவாச கிரியை செய்யறதுனால. அது இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறோம், அதை நம்ம என்ன பண்றோம்? வாயினால் அறிக்கை பண்றோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சாட்சியாய் எங்க ராஜாக்கள் மத்தியிலையும் புரஜாதிகள் மத்தியிலையும் இஸ்ரேல் மக்கள் மத்தியிலையும் அப்போஸ்தலன் பவுல் வந்து அறிவிச்சார் சொல்லி பார்க்கிறோம். அதே போலதான் சீஷர் எல்லாருக்குமே இயேசு கிறிஸ்து சொல்றது எங்கன்னா, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் கடைசியா இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி கடைசி சொன்ன வார்த்தை இதுதான். 8ஆம் வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். சோ இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தார்? அவர் பூமிக்கு வந்த நோக்கம் என்ன? அவர் மனுக்குலத்தை எப்படி காப்பாத்துறாரு? அப்புறம் நெக்ஸ்ட் வந்து சபையோடைய அழைப்பு என்ன? சோ அது மட்டும் இல்லாதபடிக்கு ராஜ்யம்னா என்னது? ராஜ்யம் எப்போ வரும்? ஓகே, அது நம்மளுக்கு தெரியாது. ஆனா ராஜ்யத்துக்கு தயாரா இருக்கிறது எப்படி? சோ அது மட்டும் இல்லாதபடிக்கு ராஜ்யத்துல என்னென்ன நடக்கும்? ஓகே, எல்லா மக்களுடைய அழுகை கண்ணீர் எல்லாமே நீக்கப்படும். தேவனுடைய ராஜ்யம் வருவதாக சொல்லி நம்ம ப்ரே பண்றோம் அன்றாட பிரேயர்ல. முதல் ராஜ்யம் வருவதாக சுத்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து கர்த்தர் பிரேயர் நம்ம ப்ரே பண்றோம். ஸோ அந்த
பிரேயரின் படி ராஜ்ய ராஜ்ய வர்றதுக்காக நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். அந்த ராஜ்யத்துல எப்படி இருக்கும் உலகம், அந்த ராஜ்யத்துல வந்து மக்கள் எப்படி இருப்பாங்க சொல்ற எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், சாட்சியா அறிவிக்கிறவங்களா இருக்கணும்னு சொல்லி போறோம். இந்த அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது இந்த எல்லா மக்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகும் நற்செய்தியா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். அது வெறும் யூதர்களுக்கு மட்டும் கிடையாது, அது வெறும் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் கிடையாது, அது வந்து எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகும் நற்செய்தி சொல்லி பார்க்கிறோம். அது என்ன நற்செய்தி சொல்லி பார்த்தீங்கன்னா, மரணத்துல தேவன் வந்து மனுக்குலத்தை வீட்டுல எல்லாரையும் காப்பாத்துறாரு சொல்லி பார்க்கிறோம். இந்த நற்செய்தியை நம்ம சொல்லணுமா? ஆனா பாத்தீங்கன்னா வானத்தின் தூதர்களே வந்து என்ன பண்றாங்க, பூமிக்கு வந்து இந்த வார்த்தையை சொல்றாங்க. ஆனா படிங்க, லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், ம். இது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஓகே, உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த நற்செய்தி தான் நம்ம என்ன பண்றோம், சாட்சியா அறிவிக்கிறோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா குட் நியூஸ் சொல்லி நம்ம போட்டாலே புதிய ஏற்பாடுல இல்ல ரோமன்ஸ்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ரோமர் 10ஆம் அதிகாரம் அதுல வந்து பாத்தீங்கன்னா 15ஆம் வசனம் படிங்க. 14-15. அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? ம். அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? ம். பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? ம். அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? ம். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. இந்த நற்செய்திய சொல்றவங்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்குது சொல்லி எழுதிருக்குது சொல்லி பவுல் சொல்றாரு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அது எங்க எழுதிருக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐசியா 52:7 இருக்கு சொல்லி பார்க்கிறோம். என்னதுன்னா, சுவிசேஷத்தை நம்ம சாட்சியா என்ன பண்றோம், அறிவிக்கிறோம் எல்லா மக்களுக்கும். அதான் பாருங்க, அதுக்கு அர்த்த வசனம் படிங்க, 16-17. ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான். அதனால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன். கேள்விப்பட்டார்கள், அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. பாத்தீங்களா, சுவிசேஷம் சொல்றது பூச்சக்கரத்தின் முடிவு இருக்கும், எண்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு, எல்லா இடத்துக்கும் வந்து சுவிசேஷம் வந்து போச்சு சொல்லி பார்க்கிறோம். யார் இங்க கேட்கல சொல்லி பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மக்கள். இந்த நற்செய்தியை வந்து அவங்க என்ன பண்ணல, ஏத்துக்கொள்ள. யாருன்னா இயேசு கிறிஸ்து தான் மெஸ்ஸியா சொல்றது வந்து ஏத்துக்கொள்ளாம அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அவரை வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க சொல்லி பார்க்குறோம். ஆனா வந்து புரஜாதி மக்கள் என்ன பண்ணாங்க, இயேசு கிறிஸ்து வந்து ஏத்துக்கொண்டாங்க சொல்லி பார்க்குறோம். இதான் அங்க பாக்குற டிஃபரன்ஸ். அதை பத்தி தான் இங்க கீழே எழுதுறாங்க. ஆனா இங்க நம்ம முக்கியமா பாக்குறது என்னதுன்னா, இந்த நற்செய்தி தான் வந்து என்னது, நம்ம செய்ய வேண்டிய விசுவாச கிரியா இருக்கு சொல்றத நம்ம இங்க தெளிவா நம்ம பாக்குறோம். ஏன்னா நம்ம யாக்கோபு 2ஆம் அதிகாரத்துல நம்ம முக்கியமா பாக்குறது என்னதுன்னா, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது சொல்லி போட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது இங்க ஆபிரகாம் வந்து என்ன கிரியை செய்தார்? ஏன்னா இந்த இந்த இதுல வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது சொல்லும்போது, அப்போ ரோமர்ல வந்து பாத்தீங்கன்னா ரோமன்ஸ் 4ஆம் அதிகாரத்துல பவுல் என்ன சொல்றாருன்னா, ஆபிரகாம் வந்து விசுவாசம் மாதிரிதான் இருந்தது, கிரியை இல்ல அவர்கிட்ட. அப்போ அது கிரியா இருந்ததுன்னா அது வந்து நீதியை எண்ணப்பட்டிருக்காது சொல்லி, அது வந்து ஒரு வேலையா இருக்கும், கூலியா இருக்கும் சொல்லி பவுல் வந்து அங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு சொல்லி பாக்குறோம். வேணா படிக்கலாம் அது கூட. ரோமர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 1-2 அப்படியே படிங்க. அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி எண்ணத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம். ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு. ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதும் இல்லை. வேத வாக்கியம் என்ன சொல்கிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்கிறது. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்கிறவர்களிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனா இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். ஓகே,
அப்ப பாத்தீங்கன்னா இங்க வந்து விசுவாசம் தான் இம்பார்ட்டன்ட். அங்க ஆபிரகாம் கிரியை செய்யவே இல்லை. இங்க இப்ப வந்து அவர் கிரியை செஞ்சிருந்தாருன்னா அது வந்து அது கிஃப்ட்னு வந்திருக்காது. அது வந்து என்ன இருக்கும், கூலின்னு ஆயிருக்கும் சொல்லி பார்க்குறோம். இல்ல கடனா கொடுத்துருப்பாங்க சொல்லி பார்க்குறோம். ஆனா வந்து இங்க என்ன போட்டிருக்கு, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது சொல்லும்போது அது நீதியாக கிரெடிட் ஆயிடுச்சு சொல்லி பார்க்குறோம். ஓகே, கிஃப்டா தேவன் வந்து கொடுத்தார் சொல்லி பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது ஆபிரகாம் எந்தவித கிரியையும் செய்யல சொல்றதுதான் வந்து இங்க பவுல் வந்து சொல்றாரு. அப்ப இங்க சொல்ல வர கிரியை என்ன கிரியை இது? இது எந்த கிரியை பத்தி பேசிட்டு இருக்காங்க சொல்லி பாத்தீங்கன்னா, இது நியாயப்பிரமாணத்தின் கிரியை பத்தி பேசிட்டு இருக்காங்க. வேணா படிங்க, அதிலே 13ஆம் வசனம். அன்றியும் உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடைக்காமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. பாத்தீங்களா, இங்க என்ன எதை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னா, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள்னா அவர் வந்து எத்தனை கட்டளை கீழ்ப்படியணுமா? நியாயப்பிரமாணம், ஃபார் எக்ஸாம்பிள் இஸ்ரேல் பீப்புள் லா, ஹவு மெனி 613 கட்டளைகள் இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகே, அவங்க சட்டத்திட்டங்கள் படி 613 கட்டளைகள். அப்ப ஆபிரகாம் வந்து நியாயப்பிரமாணத்தின் மூலமா அவர் நீதி அடைஞ்சாரா சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. அவர் ரைச்சஸ் ஆனாரா சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. நியாயப்பிரமாணமே என்ன இல்லை, ஆபிரகாம் இருக்கும்போது இல்லை சொல்லி பார்க்குறோம். ஆபிரகாம் இருக்கும்போது தேவன் வாக்கு தான் கொடுத்தாரு. ஆபிரகாமோட சந்ததியில தான் வந்து பார்த்தீங்கன்னா 430 வருஷம் கழிச்சு தான் யார் வரா, மோசே வராரு. மோசே மூலமா தான் என்ன வருது, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுது சொல்லி பார்க்குறோம். அப்ப பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் எதனால் நீதி அடைஞ்சாரு, நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால் நீதி அடையல சொல்றதுதான் வந்து பவுலுடைய இங்க கோட்பாடா இருக்கு சொல்லி பார்க்குறோம். இங்க சொல்ல முக்கியமான பாயிண்டா இருக்கு. இதை வந்து கலாத்தியர்ல சொல்றாரு பவுல். ஏன்னா படிக்கலாம், கலாத்தியன்ஸ் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிங்க. ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருடத்துக்கு பிறகு பின்பு உண்டான நியாயப்பிரமாணமானது தள்ளி வாக்கு தத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டாது. ஓகே, என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நியாயப்பிரமாணம் சொல்றது மோசை மூலமா 430 வருஷம் கழிச்சு தான் கொடுக்கப்பட்டுச்சு. ஓகே, அப்போ தேவன் தான் என்ன பண்ணாரு, ஆபிரகாம் அழைச்சார், அவர் வாக்கு பண்ணார். ஓகே, இல்லாததை இருக்கிறது போல அழைக்கிற தேவன் என்ன பண்ணாரு, வாக்கு பண்ணார் சொல்லி பார்க்கிறோம். அந்த வாக்கு தத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்திருந்தாரு. அதை ஆபிரகாம் என்ன பண்ணார், விசுவாசிச்சார் சொல்லி பார்க்கிறோம். மற்றபடி இங்க நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் எதுவும் செய்யல சொல்றதுதான். எந்தவித கிரியைகளும் செய்யல, செய்யாமல் நீதி அவர் நீதியாக எண்ணப்பட்டது, நீதி கொடுக்கப்பட்டது சொல்லும்போது நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் பத்தி அங்க வந்து பேசுறாங்க. அப்ப நியாயப்பிரமாண கிரியைகள் வந்து என்ன பண்ணல, ஆபிரகாம் செய்யல சொல்றதுதான் வந்து பவுல் வந்து ரோமர் 4ஆம் அதிகாரத்துல பேசுறாரு. அங்கேயும் பாத்தீங்கன்னா ஆபிரகாம் கிட்ட சொல்றது என்னதுன்னா, தேவன் ஆபிரகாமுக்கு ப்ராமிஸ் பண்ணாராம். ஏன்னா படிங்க அத, எங்கன்னா 17ஆம் வசனம், 17, 18. அதுல ரோமர் 4ஆம் அதிகாரம் 17, 18. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனாம். பாத்தீங்களா, இல்லாததை இருக்கிறத போல அழைக்கிற தேவன் சொல்லும் போது அங்க ப்ராமிஸ், ஒரு வாக்கு பண்றாரு தேவன். அந்த வாக்கு தத்தத்தின்படி ஆபிரகாம் என்ன பண்றாராம், இந்த இல்லாததை இருக்கிற போல் அழைக்கிற தேவன் எனக்கு ஒரு வாக்கு தத்தம் பண்றாரு, அந்த வாக்கு தத்தம் கண்டிப்பா நிறைவேறும் சொல்றதுதான் வந்து ஆபிரகாம் வச்ச விசுவாசம் சொல்லி பார்க்கிறோம். இதான் அடுத்த வசனம் படிங்க, 18. உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுமில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். இதுதான் வந்து அங்க சொல்லப்பட்ட ப்ராமிஸ், அங்க சொல்லப்பட்ட வாக்கு, அங்க சொல்லப்பட்ட நம்பிக்கை சொல்லி பார்க்கிறோம். இதை விசுவாசிச்சதுதான் வந்து ஆபிரகாம். ஓகேவா?
இதுதான் இங்க நடந்த. அவர் நீதியாக எண்ணப்பட்டார், விசுவாசித்தார், தேவன் அவரை வந்து நீதியாக எண்ணினார் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் தான் சொல்லி பார்க்கிறோம். மத்தபடி நீங்க இங்க பாக்குற மாதிரி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் கிடையாது சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் பவுல் 4ஆம் அதிகாரத்துல சொல்லும்போது ஆபிரகாம் எந்தவித கிரியையில செய்யல சொல்லும்போது அது எதை குறிக்குது சொல்லி பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் எதுவும் செய்யல. ஏன்னா நியாயப்பிரமாணமே என்ன இல்ல ஆபிரகாம் டைம்ல இல்ல சொல்லி பார்க்கிறோம். அது 430 வருஷம் கழிச்சுதான் மோசே மூலமா கொடுக்கப்பட்டு சொல்லி பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது இங்க யாக்கோபு சொல்ற அந்த கிரியை, விசுவாச கிரியை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் என்ன பண்றாரு, தன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளையாகிய ஈசாக்கு என்ன பண்றாரு, அவர் பிறக்கிறாரு. அந்த அப்பாயிண்டட் டைம் ஏற்ற வேலையில அவர் பிறந்துட்ட பிறகு அவருக்கு இந்த 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 பிள்ளை மூலமா தான் எனக்கு சந்ததி உண்டாகும், எல்லா பூமியின் மக்கள் எல்லாருமே ஆசீர்வதிக்கப்படுவாங்க சொல்ற அந்த வாக்குத்தத்தை நம்பிட்டு இருந்தாரு. ஆனா தேவன் என்ன பண்றாரு, இவனை எனக்கு பலியாக கொடு சொல்லி சொல்றாரு. அப்ப விசுவாசத்தின் என்ன பண்ணுச்சு, அது விசுவாசத்தின் பிள்ளையாய் ஈசாக்கு பிறந்துட்டாரு. அந்த விசுவாசத்தின் பிள்ளையாய் பிறந்தவரை தேவன் என்ன பண்றாரு, பலியா கேட்கிறாரு, எனக்கு இவனை கொடு சொல்லிட்டு. அப்போ ஆபிரகாமுக்கு எப்படிப்பட்ட விசுவாசம் இருந்ததுன்னா, இவனை பலியா கொடுத்தாலும் அவரை உயிர்ப்பிக்க வல்லவர் சொல்லிட்டு என்ன இருந்தது, விசுவாசத்துக்கு சோதனை வரும்போது அதுல வந்து வெற்றி சிறந்தார் சொல்லி பார்க்கிறோம். அதுதான் விசுவாசத்தின் கிரியா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, விசுவாசத்தின் சோதனை வரும்போது கூட அதுல எவ்வளவு தூரம் நம்ம வந்து ஸ்டாண்ட் பண்றோம். அப்போ சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கும் போது பாடுகள் வரும். அதனாலதான் வந்து இயேசு கிறிஸ்துக்கு என்னாச்சு, சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது தேவனோட சித்தம் செய்யும் போது என்னாச்சு, பாடுகள் இருந்துச்சு. எப்படி அப்போஸ்தலன் பவுலுக்கு வந்து ஊர் ஊரா என்ன பண்ணாங்க, அவருக்கு வந்து பாடுகள் இருந்துச்சு சொல்லி பார்க்கிறோம். அதுவும் நம்ம படிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வசனம் படிச்சிருங்க. எதுனா யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 20, 21. யாக்கோபு எந்த கிரியை சொல்றாங்க சொல்லி பார்க்கலாம். இங்கேயே யாக்கோபு 2, 20, 21. வீணான மனுஷனே, ம் கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? ம் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். பாத்தீங்களா, எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க, தேவன் ப்ராமிஸ் பண்ணது உன் சந்ததி மூலமாய் எல்லாரும் ஆசீர்வதிப்படும் சொல்லும்போது அந்த சந்ததியாகிய அந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாகிய ஈசாக்கை ஆபிரகாம் பலி கொடுக்கறதுக்கு தேவன் என்ன பண்ணாரு, அவனுக்கு வந்து சொல்றாரு சொல்லி பார்க்கிறோம். அப்ப ஆபிரகாம் என்ன பண்றாரு, அதை கீழ்ப்படிஞ்சு கொண்டு போய் கொடுக்குறாரு சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா அவர் விசுவாசிச்சது என்னது, அவர் நான் பலி கொடுத்தாலும் அவனை உயிர்ப்பிக்க வல்லவர் சொல்றதுதான் வந்து ஆபிரகாம் விசுவாசிச்சா சொல்லி பார்க்கிறோம். சோ அப்படியே படிங்க, 22 படிங்க. நம்ம விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. பாத்தீங்களா, அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான்னு சொல்லி பார்க்கிறோம். இதே விஷயத்த நம்ம எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். 11, 17 இருந்து படிங்க. சோதனை. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பெறானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். ஓகே, அந்த அளவுக்கு வந்து ஆபிரகாமுக்கு வந்து விசுவாசம் வந்துச்சு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, தேவன் மேல அது கிரியையில என்ன பண்ணார், வெளிப்படுத்தினார். தேவன், என் தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் காட் டு டூ எனிதிங். ஸோ மனுஷனால் கூடாது, ஆனா தேவனால் கூடும் சொல்றத வந்து ஆபிரகாம் விசுவாசிச்சாரு. அதுதான் வந்து சாட்சியாக இங்கே செஞ்சு காமிச்சார் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அப்போ இந்த விசுவாசத்தின் கிரியை தான் நம்மளும் செய்யணும். நம்ம வந்து போய் பலி செய்யணும் சொல்லி கொடுக்கணும் சொல்லி கிடையாது. நம்ம எதை விசுவாசிக்கிறோம், ஆபிரகாமுக்கு என்னது, வாக்குத்தத்தத்தின் சந்ததி மூலமா எல்லாரும் ஆசீர்வதிப்படும் சொல்லும்போது அந்த வாக்குத்தத்தத்தின் சந்ததியாகி ஈசாக்கே பலி கேட்கும்போது தேவன் என்ன பண்ணாரு, வாக்கு பண்ணியிருக்காரு, கண்டிப்பா என் சந்ததியை பெருசாக்குவார் சொல்லி அவர் விசுவாசிச்சாரு. அது நிமித்தம் அவர் பலி கொடுக்கும்போது கூட அவர் திருப்பி உயிர்ப்பிக்க வல்லவர், தேவன் உயிர்ப்பிக்க வல்லவர், மறிக்க கொடுத்தாலும் அவர் உயிரோடு கொண்டு வருவாரு சொல்ற விசுவாசம் ஆபிரகாமுக்கு இருந்தது. அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன விசுவாசம் இருக்கணும்னா, சுவிசேஷத்தை நம்ம சாட்சியை அறிவிக்கிறோம். எந்த தடங்கள் வந்தாலும் சரி, எந்த உலகத்துல பிரச்சனை வந்தாலும் சரி, நம்ம தேவனுக்காக நம்ம சாட்சியை இருக்கிறது தான் வந்து நம்மளுடைய வேலையா இருக்கு சொல்லி போகிறோம். அதுக்கு எல்லா விதமான சோதனைகள் வரலாம், எல்லா விதமான பாடுகள் வரலாம், எல்லா விதமான உபத்திரவங்கள் வரலாம், பெர்சிக்யூஷன்ஸ் வரலாம்.
அதான் வந்து பாத்தீங்கன்னா மத்தேயு அஞ்சாம் அதிகாரத்துல கிறிஸ்து சொல்றார். படிங்க. மத்தேயு 5 11 12. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். என் நிமித்தம் சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவை நீங்க சாட்சியா அறிவிக்கிறது நிமித்தம். ஓகே, துன்பப்படுத்துறது, பொய்யாய் சாட்சி சொல்றதா இருக்கட்டும். ஓகே, எல்லா வித தீமையான காரியங்கள் செஞ்சாலும் நீங்க பாக்கியவான்களா இருக்கீங்க. சோ இப்படிதான் வந்து என்ன பண்ணாங்க. 12 படிங்க. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. உங்களுக்கு முன்னாடி இருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. சோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசிகள் எல்லாருமே வந்து பாடுபட்டாங்கன்னு சொல்லி பாக்குறோம். அப்ப பாத்தீங்கன்னா கிறிஸ்துவுக்காக பாடுபடுற விஷயம் இதா இருக்கு சொல்லி பாக்குறோம். என்னதுன்னா சுவிசேஷத்தை நம்ம சாட்சியா அறிவிக்கும் இது. அப்போ எதை விசுவாசிக்கிறோம்? இயேசு கிறிஸ்து மூலமா எனக்கு மீட்பு இருக்கு, அந்த மீட்பின் நற்செய்தியை நம்ம சொல்றோம், சாட்சியா அறிவிக்கிறோம். அதுதான் வந்து நற்செய்தியே, அதுதான் வந்து விசுவாசத்தின் கிரியையே சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அப்ப விசுவாசத்தின் கிரியைனா என்னது? சுவிசேஷம் அறிவிக்கிறது, கிறிஸ்துக்கு சாட்சியா இருக்கிறது, சபையின் பக்தி கீர்த்தியின் காரியங்கள் நடந்து கொள்றது, அதுல வந்து ஈடுபடுறது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆவிக்குரிய கிரியைகள் செய்யும்போது தான் வந்து என்ன பண்றோம், நம்ம பிரித்தெடுக்கப்பட்ட மக்களா இருக்கிறோம், நம்ம தேவனுடைய வேலை செய்யறவங்களா இருக்கிறோம் சொல்லி பார்க்கிறோம். இதே போலதான் ராகா கீழே, அது கீழே இன்னொரு எக்ஸாம்பிள் வர சொல்றாரு. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல அங்க ராகா பேசி வந்து அவங்க பாவத்தை போக்குற கிரியை செஞ்சாங்க, அதனாலதான் அவங்க நீதியானாங்க சொல்லி அங்க போடல. அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க சொந்த நாட்டுக்கு அகேன்ஸ்டா அந்த 2 வேவுக்காரர்கள் இஸ்ரேல் மக்கள் வரமேது அவங்க அந்த 2 வேவுக்காரர்களுக்கு இடம் கொடுத்தாங்க. ஏன் இடம் கொடுத்தாங்க சொல்லி பாத்தீங்கன்னா, உங்க தேவன் தான் மெய்யான தேவன் சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க, விசுவாசிச்சாங்க சொல்லி பாக்குறோம். ஏன்னா படிக்கலாம், அது யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 25 26. அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதி உள்ளவளாக்கப்பட்டாள். கிரியைகள்னாலே அல்லவோ நீதி உள்ளவளாய் ஆக்கப்பட்டால் சொல்லி பார்க்கிறோம். அவ பாத்தீங்கன்னா என்ன கிரியை செய்தாங்க, அவங்க வந்து நம்ம தேவனை வந்து விசுவாசிச்சாங்க சொல்லி பார்க்கணும். விசுவாசிச்சு அவங்க சொந்த தேசத்துக்கு என்ன பண்றாங்க, அவங்க வந்து ஆப்போசிட்டா வந்து என்ன பண்றாங்க, தீங்கு செய்யறாங்க சொல்லி பார்க்கிறோம், துரோகம் பண்றாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அது கூட படிக்கலாம். யோசுவா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து படிங்க. அந்த மனுஷர் படுத்துக் கொள்ளும் முன்னே அவள் வீட்டின் மேல் அவர்களிடத்திற்கு ஏறி போய், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தில் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுங்கள். ஓகே. அப்ப பாத்தீங்கன்னா இவங்க நம்ம தேவனை வந்து என்ன பண்றாங்க, இவர் தான் மெய்யான தேவன், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உங்க தேவனை தவிர வேற தேவன் இல்லை சொல்லிட்டு அறிக்கை ஏற்றாங்க சொல்லி பார்க்கிறோம். அதனால என்ன பண்றாங்க, உங்க தேவன் வந்து எப்படி எகிப்துல இருந்து உங்களை வந்து மீட்டு கொண்டு வந்தார், அது மட்டும் இல்லாதபடிக்கு எவ்வளவு வல்லமையான ராஜாக்களை வந்து அவர் முறியடித்தார். அதெல்லாம் நாங்க பார்த்து கேட்கும் போது எங்களுக்கு என்ன ஆகுது, எங்க இருதயம் வந்து மெல்ட் ஆயிடுச்சு. ஓகே, உருகி போயிட்டு எங்களுக்கு பயமா இருக்கு. அதனால நாங்க என்ன பண்றோம், உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம், அதனாலதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, தன்னுடைய சொந்த தேசமா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து எதிரா என்ன பண்றாங்க, அவங்க சொந்த தேசத்துக்கு எதிரா என்ன பண்றாங்க, இந்த 2 வேவுக்காரர்களை காப்பாத்துறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அது நிமித்தம் என்ன பண்றாங்கன்னா அவங்க காப்பாற்றப்படுறாங்க, அவங்களும் சரி அவங்க குடும்பமும் சரி காப்பாற்றப்படுதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப எதை விசுவாசிக்கிறாங்க, நம்ம தேவனாகிய
ரட்சகரை வந்து விசுவாசிக்கிறாங்க, யாவே தேவனை. அது நிமித்தம் அவங்க என்ன பண்றாங்க, அந்த 2 வேவுக்காரர்களை வந்து பாதுகாக்கிறாங்க தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய திட்டத்தின்படி. ஓகே, அவங்க வந்து அந்த நாட்டை எரிகோவை பிடிக்கணும்னு சொல்றது தேவனோட திட்டம். அந்த திட்டத்துக்கு ஏதுவாய், ஓகே, அவங்க என்ன பண்றாங்க, கிரியை செய்யறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். பிதாவின் சித்தத்துக்கு ஏற்றபடி, அவருடைய சித்தத்துக்கு ஏற்றபடி கிரியை செய்யறாங்க. அது அவங்களுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது நிமித்தம் அவங்க என்ன பண்றாங்க, உள்ள அந்த இஸ்ரேல் மக்கள்ல ஒருத்தங்களா அவங்க ஆவறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ராகாப் வந்து யாரோட அம்மா சொல்லி பாத்தீங்கன்னா போவாஸோட அம்மாவா இருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ராகாப் எங்கன்னா மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல எங்க படிக்கலாம்னா 5ஆம் வசனம், 5, 6. சல்மோன் போவாசை ராகாவினிடத்தில் பெற்றான். சல்மோன் பாத்தீங்களா, சல்மோன் வந்து அந்த 2 வேவுக்காரர்ல ஒரு வேவுக்காரரா இருக்காரு. அவர் வந்து என்ன பண்றாரு, ராகாவை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் யாரு, போவாஸ். போவாஸ் வந்து ரூத்தை கல்யாணம் பண்றாங்க, அது நம்மளுக்கு தெரியும். அப்புறம் ரூத்துக்கு போவாஸ்க்கு பிறந்ததுதான் ஓபேத் சொல்லி பார்க்குறோம். ஓபேதோட பையன் தான் ஜெசி. ஜெசியோட பையன் தான் வந்து பாத்தீங்கன்னா தாவீது சொல்லி பார்க்குறோம். ஓகே, அப்படியே படிங்க. போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். பாத்தீங்களா, தாவீது ராஜாவோட பாட்டி, கொள்ளுப்பாட்டி பாத்தீங்கன்னா யாரு, ராகாப் சொல்லி பார்க்குறோம். ஓகே, ஸோ இந்த வம்சத்திலேயே வர்றதுக்கு அளவுக்கு தேவன் என்ன பண்றாரு, கிருபை செஞ்சிருக்காரு சொல்லி பார்க்குறோம். அப்ப நம்ம இங்க பாக்குறது என்னதுன்னா, கிரியை என்ன கிரியை, தேவனுடைய திட்டத்துக்கு தேவனுடைய சித்தத்துக்கு ஏற்ற கிரியை செய்யறதா. அது இதனால்தான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, யாரெல்லாம் பிதாவின் சித்தத்துக்கு ஏற்றபடி கிரியை செய்யலையோ அவங்க பரலோகத்துக்குள்ளே வர முடியாது சொல்லி சொல்றாரு. யாரெல்லாம் பிதாவின் சித்தத்துக்கு கீழ்பட்டு நடக்கிறாங்களோ, அதுபடி கிரியை செய்யறாங்களோ அவங்க தான் பரலோகத்துக்குள்ள என்டர் ஆக முடியும் சொல்லி பார்க்குறோம். அது வேணா படிக்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. அப்போ நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னதுன்னா, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிற ராஜரீக ஆசிரிய கூட்டமா இருக்கிறோம். புண்ணியங்களை அறிவிக்கிற, அப்போ அறிவிக்கிறேன்னா என்னது, சாட்சியா அறிவிக்கிற. அதனாலதான் அவங்களோட பாதங்கள் எப்படி இருக்கா, அழகா இருக்கிறது. ஓகே, அவங்க கேட்கலன்னா எப்படி அவங்களுக்கு தெரியும், அவங்களை போய் என்ன பண்ணுமா, நம்ம அறிவிக்கணுமா, உலகமெங்கும் போய் சாட்சியா அறிவிங்கள் சொல்லிதான் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க சொல்லி போடுறோம். இதுதான் நம்ம செய்ய வேண்டிய விசுவாச கிரியா இருக்கு சொல்லி போடுறோம். ஸோ இப்போ விசுவாச கிரியை நம்மளுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போறது என்னதுன்னா, கிறிஸ்துவுக்காக பாடுபடுறது. ஓகே, சஃபரிங் ஃபார் த கிரைஸ்ட் சொல்லி பார்க்குறோம். இதுக்கு நம்ம பார்க்க வேண்டிய வசனம் வந்து பார்த்தீங்கன்னா, சஃபரிங் ஃபார் கிரைஸ்டுக்கு வந்து 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11, 12. கிறிஸ்துக்காக பாடுபடுதல். இந்த வார்த்தை உண்மை உள்ளது என்னவெனில், நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்திருப்போம். அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். ஓகே, இப்போ கிறிஸ்துவருடைய கூட மரித்தோமானால் அவருடைய கூட பிழைத்தும் இருப்போம், அவருடைய கூட பாடுகளை சகித்தோமானால் அவருடைய கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதளித்தால் அவர் நம்மை மறுதளிப்பார் சொல்ற வசனத்தோட இது முடியுது சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அவ பார்க்கும்போது இங்க கிறிஸ்துவுடன் மடிக்கிறது, கிறிஸ்துவுடன் பாடுபடுறது, அதெல்லாம் என்னது, கிறிஸ்து எதுக்காக பாடுபட்டார் சொல்றதா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கேள்வியா இருக்கும். ஓகே, கிறிஸ்து எதுக்காக பாடுபட்டார் வேணா படிக்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1-2. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். பாருங்க,
என்னதுன்னா, இனி உலகத்தின் எல்லாம் மாம்சத்தின் இச்சையின்படி நடவாதபடிக்கு, மாம்சத்தின் வாழ்க்கையின்படி நடவாதபடிக்கு, மாம்சத்தின் சித்தத்தின்படி நடவாதபடிக்கு அவன் என்ன பண்றான்? மாம்ச கிரியையிலிருந்து ஓய்ந்திருப்பான் சொல்லி பார்க்கிறோம். அப்ப சஃபரிங் ஃபார் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்காக பாடுபடுறது, கிறிஸ்துவ நிமித்தம் பாடுபடுறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இந்த உலகத்துக்காக கிடையாது, இந்த உலகத்தின் நிச்சயிக்காக கிடையாது. அவங்க என்ன பண்றாங்களாம்? கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்காகவும் கிறிஸ்துவின் நற்செய்திக்காகவும் தான் வந்து பாடுபடுறவங்களா இருக்காங்க சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அதுதான் இங்கேயே நம்ம பாக்குறது. கிறிஸ்து எது நிமித்தம் பாடுபட்டார் ஆக்சுவலா? ஏன்னா பார்க்கலாம். லூக்கா 4 அதிகாரம் 43 வசனம். அவரோ அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். ஓகே, அப்போ அவர் ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்துட்டு இருக்காரு. அவர் இந்த ஊர்ல மட்டும் கிடையாது, இது ஏகப்பட்ட ஊர்ல போய் பிரசங்கம் பண்றாரு சொல்லி பார்க்கிறோம் ராஜ்யத்தை பத்தி. அப்ப ராஜ்யத்தை பத்தி பிரசங்கம் பண்ணும்போது அங்க இருக்கிற குஷ்டரோகிகள், ஊனமுற்றோர்கள், கண் பார்வை தெரியாதவங்க எல்லாருக்குமே என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்து வந்து ஹீல் பண்றாரு. ஓகே, சுகம் தர்றாரு. சுகம் தந்து அவங்கள வந்து அவங்க கிட்ட வந்து சுவிசேஷத்தை வந்து அறிவிக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஐசியா 61 அதிகாரத்துல சொல்லப்பட்ட வசனத்தை வந்து இயேசு கிறிஸ்து எடுத்து அதை வந்து என்ன பண்றாரு? பேசுறாரு சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா அது கூட படிங்க. ஐசியா 61:1 இருந்து. படிங்க அது. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். பாருங்க, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க proclaim the good news to the poor சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்ட அவிழ்த்துதலை கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும், நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனில் துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். ஓகே, இந்த நற்செய்தியை சொல்றதுக்கு என்னைய தெரிந்து கொண்டார் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அதுக்காக நான் வந்து சொல்லி சொல்றாரு. ஓகே, குட் நியூஸ். ஏழைகளுக்கு எல்லாருக்குமே வந்து சமாதானத்தின் நற்செய்தியை வந்து சொல்லணுமா. அடுத்தபடியாக இங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய வரும் நல்ல காலங்களை பத்தி சொல்றதுக்கான காரியங்களை பத்தி சொல்றது. அதான் ராஜ்யம், தேவன் ராஜ்யத்தை பத்தி சொல்லணுமா, லார்ட்ஸ் ஃபேவர், அதை பத்தி சொல்லணும் சொல்லி பார்க்கிறோம். வேணா படிங்க, அது லூக்கா 4 அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து 18 பேசுறவரை பத்தி ஐசியா புத்தகத்தை எடுத்து அது வந்து படிக்கிறாரு. 18:1 இருந்து படிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டு பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஓகே, இந்த காரியம் என்று நிறைவேறியது என்று எல்லாரும் கேட்க அங்க வந்து சொல்லுவார் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா இங்க ப்ரொக்ளைம், ஓகே, சுவிசேஷத்தை சாட்சியாய் பிரசங்கிக்க அனுப்பினார் சொல்லி சொல்றாரு. பாத்தீங்களா, பாத்தீங்கன்னா ப்ரொக்ளைம். அது மட்டும் இல்லாத வரைக்கும் தேவனுடைய அனுகிரகத்தின் காலம், அதை வந்து சாட்சியை சொல்றதுக்கு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அது கீழே நம்ம என்ன படிக்கிறோம் 43 குட் நியூஸ், ஐ மஸ்ட் ப்ரொக்ளைம் த குட் நியூஸ் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட். அனுகிரகத்தின் காலம், தேவனுடைய ராஜ்யம், அதை வந்து இந்த பட்டணத்துக்கு மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலயும் போய் சொல்லணும் சொல்றதுதான் இயேசு கிறிஸ்து செஞ்சார் சொல்லி பார்க்கிறோம். அப்ப செய்யும்போது தான் அவருக்கு என்ன ஆச்சு? அநேக பாடுகள் வந்துச்சு. அவர் ஓய்வு நாள்ல குணப்படுத்தினார் சொல்லி சொல்லுவாங்க. அவர் வந்து அவரை ட்ராப் பண்றதுக்கு, அவரை பிடிக்கிறதுக்கு வந்து என்ன பண்றாங்க பரிசேயர்கள், சதிசேயர்கள் ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்டுட்டு அவரை வந்து ஏதாவது ஒரு வகையில சிக்குவாரா, அவரை வந்து
சிறை இதுல போட்டு அதாவது சிலுவையில் அறையறதுக்கு இல்லைன்னா அவர் வந்து கல்லெறிஞ்சு கொல்றதுக்கு வந்து தயாராகிட்டாங்கன்னு சொல்லி போகிறோம். ஈவன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவர் சொல்லிட்ட பிறகு அநேக பேர் என்ன பண்றாங்கன்னா அவர் கல்லெறிஞ்சு கொல்றதுக்கு வந்து வந்துருவாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஏன்னா இந்த வாக்கியம் நிறைவேறிது சொல்லும்போது இது மெஸ்ஸியா மட்டும் தான் நிறைவேற்ற முடியுமே, இவன் என்ன சொல்றான்னு சொல்லி இவன் வந்து யோசேப்பின் குமாரனாச்சை சொல்லும்போது அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை நடக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே 4ஆம் அதிகாரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவரை கல் எறிஞ்சு கொல்றதுக்காக போயிடுவாங்க சொல்லி பார்க்குறோம். வேணா படிங்க அதை கூட 28-29 லூக்கா 4:28-29. ஜெப ஆலயங்களில் இருந்த எல்லாரும் இவைகளை கேட்ட பொழுது கோபம் உண்டு எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாக தள்ளும்படிக்கு அவரிடத்திற்கு கொண்டு போனார்கள். அவர்கள் நடுவிலிருந்து கடந்து போய்விட்டார். அவரோ அவர் நடுவிலிருந்து அவங்களுடைய நடுவிலிருந்து கடந்து போயிட்டார் சொல்லி பார்க்கிறோம். எதுக்கு? இந்த வார்த்தை இன்று நிறைவேறிது சொன்னதுக்கு. ஓகே, பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மக்கள் வந்து இந்த சுவிசேஷத்தின் காரியங்கள் கேட்காதபடி இருக்காங்க. அப்போ இந்த தேவனோட நற்செய்தி சொல்றது நிமித்தமே இவருக்கு என்ன இருக்கு பாடுகள் வந்து சொல்லி பார்க்கிறோம். அது நிமித்தமே இயேசு கிறிஸ்துவ வந்து சிலுவையில் அரைஞ்சு சாவடிச்சாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகை செய்வீங்கன்னு சொல்லும்போது எப்படி வந்து இயேசு கிறிஸ்துவுக்கே துன்பம் இருந்ததோ அதே போலதான் நம்மளுக்கும் இருக்கும் சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போயிருக்காரு. எங்க சொன்னாருன்னா யோவான் 14 நினைக்கிறேன். இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவு உண்டு, திடன் கொள்ளுங்க நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லி சொல்லுவாரு. இது 15-18 இருந்து படிங்க. உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. ஓகே, நான் உங்களை உலகத்திலிருந்தே பிரிச்சு எடுத்துட்டா சொல்லி சொல்றாரு இயேசு கிறிஸ்து. உங்களை உலகத்திலிருந்தே நான் எடுத்துட்டேன், அப்போ உலகம் உங்களை கண்டிப்பா பகைக்கும் சொல்லி சொல்றாரு இயேசு கிறிஸ்து சொல்லி பாக்குறோம். ஓகே, அவ பாத்தீங்கன்னா இங்க நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னதுன்னா நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கிறது நிமித்தம் தான் நம்மளுக்கு என்ன வருது சொல்லி பாத்தீங்கன்னா பாடுகள் வருது, உபத்திரவு வருது, கஷ்டங்கள் வருது சொல்லி போகிறோம். இந்த காலத்துல இப்ப நம்ம கரெக்டா நம்ம வாழ்ந்துட்டு இருக்க காலத்துல கூட நீங்க வந்து சுவிசேஷத்தை எல்லா மக்களுக்கும் சாட்சி அறிவிங்க. அறிவிக்கும் போது நம்மளுக்கு என்ன வருது, எல்லா வகையிலுமே வந்து சாத்தான் என்ன பண்றான், கிரியை செய்யறவனா இருக்க சொல்லி போகிறோம். இந்த உலகத்தின் அதிபதி தான் என்ன பண்றான்னா இந்த நன்மையான இவ்வளவு சூப்பரான இந்த சுவிசேஷத்தின் ஒளி போகாதபடிக்கு மனிதர்களோட கண்களை வந்து குருடாக்குறான். அப்போ வந்து இந்த உலகத்தின் அதிபதி என்ன பண்றான்னா எல்லா வகையிலும் என்ன பண்றான், சோதனைகள் வந்து கொண்டு வரான்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ அந்த மாதிரி எப்படி இயேசு கிறிஸ்துக்கே கொண்டு வந்தாங்கன்னா உலகம் உங்களை பகைத்தால் உங்களை பகைக்கிறதுக்கு முன்னாடி என்னை பகைத்தது என்று நீங்கள் அறியுங்கள். ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நீங்க வந்து உலகத்தார் அல்ல, நான் உங்களை வந்து உலகத்திலிருந்து பிரித்து எடுத்துட்டேன். நீங்க உலகத்தாரா இருந்தீங்கன்னா உலகம் உங்களை பகைக்காது. ஆனா நீங்க உலகத்தார் அல்ல, அப்போ கண்டிப்பா உங்களை வந்து உலகம் பகைக்கும் சொல்லி இயேசு கிறிஸ்து இங்க சொல்றாரு சொல்லி பார்க்கிறோம். அதே போல இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவு உண்டு. 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஓகே, இயேசு கிறிஸ்து நான் போன பின்பு உங்களுக்கு வந்து உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இயேசு கிறிஸ்து வந்து அவர் சிலுவையில் அறையப்பட்டு அவர் வெற்றி சிறக்கிற விஷயத்த வந்து சொல்றாரு சொல்லி பார்க்கிறோம். அவர் ஜெயிச்சதுனால கண்டிப்பா நீங்க வந்து கவலைப்படாதீங்க. ஆல்ரெடி இந்த யுத்தம் வந்து என்ன ஆயிடுச்சு, வின் பண்ணியாச்சு, சாத்தானை வந்து புறம்பாய் தள்ளியாச்சு, அதனால நீங்க கவலைப்படாதீங்க சொல்லி சொல்லுவார். அது கூட பார்க்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரம் 31 படிங்க.
இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. ம், இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். ம், நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்ளுவேன் என்றார். ம். அவர் நான் இவ்விதமாய் என்ன விதமாய் மரணமாய் மரிக்கப் போகிறேன் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார். அவர் இயேசு கிறிஸ்து உயர்த்தப்படும் போது என்ன பண்றாராம்? அவர் வெற்றி சிறக்கும்போது சிலுவையில அரைஞ்சி தண்ணியை ஜீவபலியா ஒப்பு கொடுக்கும்போது என்ன பண்றாராம்? எல்லா மக்களையும் அவர் இடத்தில் இழுத்துக் கொள்வார் சொல்லி பார்க்கிறோம். இந்த வசனத்தின் அர்த்தம் தான் நம்ம எங்க பார்க்கிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 பார்க்கிறோம். மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே வெற்றி சிறந்தார் சொல்லி பார்க்கிறோம். அப்ப எல்லா மக்களும் என்ன ஆயிட்டாங்களாம்? இயேசு கிறிஸ்து மூலமா விடுதலையா வராங்க. பிசாசின் அடிமைத்தனத்துல, மரணத்தின் அடிமைத்தனத்துல இருந்த மக்களை இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? விடுதலை பண்றாரு சொல்லி பார்க்கிறோம். அதனால ஆதாமுக்குள் மரிக்கிற எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் வீழ்த்திக்கப்படுறார்கள். விடுதலையாகி என்ன பண்றாங்க? திருப்பி உயிரோட வராங்க சொல்லி பார்க்கிறோம். இதான் நற்செய்தி. படிங்க அப்படியே. அப்போ எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15. அதனால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானால், மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவகாலெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். ஓகே, அவர் உயர்த்தப்படும்போது சாத்தானை வந்து வென்றுட்டார் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அவர் 3ஆம் நாள் உயிர் தெழும்போது பார்த்தீங்கன்னா எல்லா நாமத்துக்கும் மேலாக அவர் வந்து பிதாவின் வலது வசத்துல போய் உட்கார்ந்து இப்போ அவர் வந்து நம்மளுக்காக பரிந்து பேசுகிறவரா இருக்கார் சொல்லி பார்க்கிறோம். ஸோ இதான் நம்ம பார்க்குற அந்த மகிமைக்கு இயேசு கிறிஸ்து போனது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அந்த உலகத்தின் காரியங்கள்ல உலகத்துல இருக்கும்போது என்ன பண்ணாரு? பயங்கரமா பாடுபட்டார் சொல்லி பார்க்கிறோம். அதனால தான் வந்து ஒரு இடத்துல சொல்லும்போது மனுஷகுமாரன் தலை சாய்க்க இடம் இல்லை. ஓகே, பறவைகளுக்கு கூடு உண்டு. அப்புறம் ஃபாக்ஸ், ஓகே, நரிக்கு கொகை உண்டு, ஆனா மனுஷகுமாரன் தலை சாய்க்கவோ இடம் இல்லை சொல்லி சொல்றாரு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஊர் ஊரா போயிட்டு சுவிசேஷத்தை அறிவிச்சு தேவனுடைய நற்செய்தியை வந்து சொல்லிட்டு இருக்காரு. அங்க நற்செய்தியை செஞ்சிட்டு இருக்காரு சொல்லி பார்க்குறோம். சாட்சியா சொல்லி பண்ணிட்டு இருந்தார் சொல்லி பார்க்குறோம். அது நிமித்தம் அவருக்கு வந்து பாடுகள் வந்து அவர் மரித்தார் சொல்லி பார்க்குறோம். அதே நேரத்துல 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் சொல்லி பார்க்குறோம். ஸோ அதே போலதான் நம்மளும் என்ன பண்றோம்னா கிறிஸ்துவின் பாதையில ஓகே அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகை செய்யற மக்களா இருப்போம் சொல்லி பார்க்குறோம். இது கூட நம்ம எங்க படிக்கலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பிலிப்பியர் 1:19. சாரி 29. 1:29 படிங்க. ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, ம். அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. நம்மளுக்கு அருளப்பட்டிருக்கிறது விசுவாசிக்கிறது மட்டும் கிடையாது, பாடுபடணும். எதுக்கு பாடுபடுறதுன்னா என்னது? சுவிசேஷத்தை அறிவிக்குமே தான் நம்மளுக்கு பாடுகள் வருதுதான் இப்ப நம்ம பார்த்தோம். ஓகே, சாட்சியா நம்ம கிறிஸ்துக்கு சாட்சியா இருக்குமே தான் நம்மளுக்கு என்ன இருக்கு? பாடுகள் இருக்கு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? என் நிமித்தமும் சுவிசேஷ நிமித்தம் உங்களை என்ன பண்ணுவாங்க? அநேக துன்பப்படுத்துவாங்க, பெர்சிக்யூட் பண்ணுவாங்க, உங்களை வந்து உபத்திரப்படுத்துவாங்க, பாடுபடுத்துவாங்க சொல்லி பார்க்குறோம். ஓகே, நீங்க நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நீங்க பிளஸ்ட் சொல்லி சொல்றாரு இயேசு கிறிஸ்து. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களா இருக்கீங்க சொல்லி சொல்றாரு. அது நம்ம எங்க படிச்சோம்? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நம்ம ஏற்கனவே படிச்சோம். அது திருப்பி ஒரு வாட்டி படிச்சிருங்க. மத்தேயு 5, 12, 11. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். ஓகே, கிறிஸ்து நிமித்தம் வரும் பாடுகள் இதுதான் சொல்லி பார்க்கிறோம். இதுதான் நம்ம பிலிப்பியர்லயும் பார்க்கிறோம். என்னதுன்னா கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கிறது மட்டும் கிடையாது, அவருக்காக நம்ம பாடுபடுறதும் நம்மளுக்கு அருளப்பட்டிருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகே, கிராண்டட் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகே, அதே போல இன்னொன்று வசனம் கூட படிங்க. அதே பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்குப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்புவதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஓகே, பாத்தீங்கன்னா கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளாகி
ஓகே, மரித்தோரின் உயிர்த்துதல் நான் பங்கு பெறணும் சொல்றதுதான் என்னுடைய விருப்பமா இருக்கு சொல்லிட்டு பவுல் சொல்றாரு. இதற்காக நான் என்ன பண்றேன், எல்லாவற்றையும் நான் என்ன பண்றேன், அற்பமும் குப்பியமா எண்ணுகிறேன்னு சொல்றாரு. அப்ப அவரோட கூட பாடுபடுறதுன்னா என்னது, சுவிசேஷத்து நிமித்தம் சாட்சியா. அப்போஸ்தலன் பவுல் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அடிகள் வாங்குறாரு, நிறைய பாடுகள் படுறாரு சொல்லி பார்க்கிறோம். இதெல்லாமே வந்து 2 கொரிந்தியர்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சுவிசேஷ நிமித்தம் அவர் சாட்சியா சொல்றது நிமித்தம் என்ன பண்றாரு, அப்போஸ்தலர்களும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா பாடுகள் அனுபவிக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். இதுதான் வந்து பேதுரு என்ன பண்ணாரு. 1 பேதுரு 4:1-2 நம்ம பார்த்தோம். என்னதுன்னா, நம்ம சரீரத்தை வந்து நம்ம உலக காரியங்களுக்காக கொடுத்துட்டு இருந்தோம். இனி அப்படி இல்லாதபடிக்கு நம்ம சரீரத்தை நம்ம என்ன பண்ணணுமா, நம்ம தேவனுடைய சித்தத்தை செய்யறதுக்காக நம்ம கொடுக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம். அதுக்கு நிமித்தம் நம்ம பாடுபடுற மக்களா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப தேவனோட சித்தம் தான் என்னது, சுவிசேஷம் எல்லா மக்கள்கிட்டயும் அறிவிக்கிறது. ஓகே, எல்லாருமே என்ன பண்றது, சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறது தான் வந்து தேவனுடைய சித்தமா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். அந்த சித்தத்தின்படி நம்ம வேலை செய்யறது தான் நம்மளுடைய பர்பஸா இருக்கு. அது நிமித்தம் நம்மளுக்கு பாடுகள் வரும், கஷ்டங்கள் வரும், உபத்திரங்கள் வரும். அந்த உபத்திரங்கள் எல்லாமே என்ன பண்றோம், நம்ம தேவனுக்கு சாட்சியாய் நம்ம வந்து செய்யும்போது கண்டிப்பா நம்ம வந்து நித்திய ஜீவனை வந்து பெற்றுக்கொள்ளவங்களா இருப்போம் சொல்லி பார்க்கிறோம். இன்னும் 2 வசனங்கள் படிக்கலாம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் அதுல வந்து 40ல இருந்து படிங்க. 40, 41. அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலையும் வீடுகளிலும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். பாத்தீங்களா, அப்படியே பாருங்க, கிறிஸ்துவ நிமித்தம் பாடுபடுறது, சஃபரிங், ஓகே, அவமானப்படுறது, ஓகே, அவங்க பேசக்கூடாது சொல்லி அடிக்கிறாங்களாம். ஓகே, அப்போ வந்து என்ன பண்றாங்க, அடுத்த நாள் என்ன பண்றாங்க, டே ஆஃப்டர் டே தினைக்கும் போயிட்டு தேவ ஆலயங்களையும் வீடுதோறும் அவங்க வந்து நெவர் ஸ்டாப்டு டீச்சிங் அண்ட் ப்ரொக்ளைமிங் த குட் நியூஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஜீசஸ் இஸ் த மெஸ்ஸியா, இயேசு தான் மெஸ்ஸியா சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணல, ஸ்டாப் பண்ணவே இல்லை சொல்லி பார்க்குறோம். அது சுவிசேஷம் அறிவிச்சுட்டே இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ நிமித்தம் வரும் பாடுகள், அது நம்மளுக்கு ஆசீர்வாதமா இருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலன் பவுல் கூட வந்து பார்த்தீங்கன்னா, இது பேதுருவும் யோவானும், ஓகே, அவங்கள பார்க்குறோம், இல்லை அப்போஸ்தலர்கள் பார்க்குறோம். இது 5ஆம் அதிகாரத்துல. அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்துல அவர் வந்து அங்க இருக்கிற மக்களுக்கு பவுல் என்ன சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலர் 14:22. சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அநேக உபத்திரத்தின் வழியா தான் நம்ம என்ன பண்ண முடியுமா, தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் சொல்லி சொல்றாரு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து எப்படி உபத்திரத்தின் வழியா தான், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன் சொல்லி சொல்றாரு. உபத்திரத்தின் வழியா தான் நம்ம என்ன பண்ண முடியும், ராஜ்யத்தில் என்ட்ரா முடியும் சொல்லி பார்க்கிறோம். அது எது நிமித்தம் வருது பாத்தீங்கன்னா, நம்ம இங்க பாக்குற மாதிரி கிறிஸ்துவ நிமித்தம், கிறிஸ்துக்கு சாட்சியா நம்ம வந்து இருக்கிறது நிமித்தம், அவரை அறிவிக்கிறது நிமித்தம், இந்த நற்செய்தி சொல்றது நிமித்தம் நம்மளுக்கு இந்த பாடுகள் வந்து சொல்லி பார்க்கிறோம். இந்த உலகத்துல வந்து நம்ம தப்பு செஞ்சு பாடுபடுறது வந்து அது கணக்கு கிடையாது. கிறிஸ்துவுக்காக சாட்சியா இருந்து பாடுபடுறது தான் இங்க வந்து சொல்லப்படுறது சொல்லி பார்க்கிறோம். ஓகே, இதான் இங்க பாக்குற டிஃபரன்ஸ். அதான் பேதுரு சொல்லுவார், நீங்க உலகத்துல அடி வாங்கி தப்பு செஞ்சு நீங்க அடி வாங்கினீங்கன்னா அதுல வந்து ஒரு இதுவும் கிடையாதுப்பா. நீங்க வந்து கிறிஸ்துவுக்கு சாட்சியா இருந்து நீங்க பாடுபடுறதுதான் முக்கியமான விஷயம். அதுதான் வந்து கிறிஸ்துவ நிமித்தம் பாடுபடுறதா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, ஸோ இதை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். புரிஞ்சு இங்க 2வது சொல்லப்படுற இந்த காரியம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ நிமித்தம் பாடுபடுறது சொல்லும்போது இது சுவிசேஷ காரியங்களுக்காக, தேவனுடைய நற்செய்தி சொல்றதுக்காக, அவர் சித்தத்தை செய்யறதுக்காக நடக்கும் கிடைக்கும் பாடுகள் சொல்லி பார்க்கிறோம். இந்த ஆனா ஒரு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னதுன்னா, இக்கால பாடுகள் வரப்போற மகிமைக்கு ஒப்பானதல்ல சொல்லி அதுவும் இருக்கு. ஓகே, இன்னும் கொஞ்ச நாளத்துல ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு மகிமை வந்து தேவன் கொடுக்க போறாரு சபைக்கு, கிறிஸ்துவோடு கூட பாடுபடுற மக்களுக்கு. அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். ஓகே, அவரோடு கூட ஆளுகை செய்வோம், அந்த மகிமையில நம்ம போவோம். இயேசு கிறிஸ்துவோட சொல்றதுதான் சபைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நற்செய்தியா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டு
நம்ம செயல்படுறவங்களா இருக்கணும். இப்போ நம்ம 2 காரியம் பார்த்துருக்குறோம். ஸோ இதை தொடர்ந்து அடுத்தது நம்ம 2 பாயிண்ட் நம்ம பார்த்துட்டு இந்த ஹோல் சீரிஸ் மொத்தம் 11 காரியம் நம்ம பார்த்துருக்கோம். 11 விஷயமும் எதை குறிக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுவிசேஷம் அறிவிக்கிறது, கிறிஸ்து அது மட்டும் இல்லாத வரைக்கும் சபையோட பக்தி விருத்தியின் காரியங்களில் நம்ம ஈடுபடுறது. இதுதான் நம்ம செய்ய வேண்டிய 2 முக்கியமான வேலை. ஒன்று, அவிசுவாசிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறது, நற்செய்தி சொல்றது. அப்புறம் விசுவாசி ஆனாங்கன்னா, தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி அவங்க விசுவாசிகள் ஆனாங்கன்னா, அவங்களுக்கு பக்தி விருத்தியின் காரியங்களை நம்ம சொல்றது தான் நம்மளுடைய வேலையா இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு பார்த்தது விசுவாசத்தின் கிரியைகள் நம்ம பார்த்தோம். அப்புறம் 2வது விஷயம் நம்ம என்ன பார்த்தோம்னா, கிறிஸ்துவ நிமித்தம் வரும் பாடுகள் சொல்லி பார்த்தோம். ஸோ நம்ம அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, நீதிக்கு அடிமைனா என்னது, நம்ம சரீரத்தை நம்ம நீதிக்கு அடிமையாக கொடுக்கணும் சொல்றதுனா என்னது, அடுத்தபடியாக வந்து சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் சொல்லி போட்டிருக்கு. அப்போ சமாதானம் பண்ணுறதுனா என்னது சொல்கிற 2 விஷயத்த நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ ஏதாவது கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட்ல எழுதுங்க. நன்றி.